இப்படி நம்ம ஊர்ல நடந்ததே இல்லைங்க. ஐயோ, இத நம்பித்தானே நாங்க இருந்தோம். ஊரு குடிக்கிற தண்ணியில விஷத்தை கலந்துட்டாங்க. இனிமே நாங்க குடிக்கிற தண்ணிக்கு எங்கயா போவோம்? ஒரு வருஷம் குளத்தியால கைவிட்டு போயிடுச்சுன்னு இப்படி பண்ணிட்டாரே, நியாயமானு கேளுங்கய்யா. என்னையா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? குடும்ப பகையை மனசுல வச்சுக்கிட்டு நாங்க ஏலம் எடுத்த குளத்துல விஷத்தை கலந்துட்டாரு, நியாயமான அவரே கேளுங்கய்யா. கவுண்டரே, நேத்து உங்களுக்கு ஏலம் கிடைக்கலன்னு கோவிச்சுட்டு போன நீங்க இப்படி ஒரு காரியத்தை செய்வீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஐயா ஐயா ஐயா, யோ யாரு மேலயா பழி போடுறீங்க? இந்த சின்ன கவுண்டர் ஐயா குடிக்கிற தண்ணியில விஷத்தை கலந்துட்டாரு. எலும்பில்லாத நாக்க வச்சு எப்படி வேணாலும் மடக்கி பேசுறீங்களா? கவுண்டர், நான் சொல்லல இந்த கூட்டத்தை நம்பாதீங்கன்னு. நேத்துக்கு நம்புனீங்க, இன்னைக்கு கால வாரிட்டாங்க பாத்தீங்களா? யோ, கால வாரினது யாருன்னு பஞ்சாயத்து முடிவு செய்யட்டும். நாளைக்கு பஞ்சாயத்துக்கு சின்ன கவுண்டர் வர சொல்லு. என்னையா சொன்ன? பஞ்சாயத்துக்கு சின்ன கவுண்டர் வரணுமா? நீங்க விடுங்க கவுண்டர். பின்ன பாருங்க. வெல்ல, சந்தேகப்படுறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. குற்றவாளி யாருன்னு முடிவு பண்ண வேண்டியது பஞ்சாயத்து தான். அந்த பஞ்சாயத்துக்கே நாம மரியாதை கொடுக்கலனா நல்லா இருக்காது. பஞ்சாயத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நிறுத்துங்க. என்ன ஆளுக்கான கசம்சான பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னடா பஞ்சாயத்து தலைவரா உட்கார வேண்டியவர் நிக்கிறாருன்னு பாக்குறீங்களா? இவர் அந்தஸ்துக்கு சக்கரை கவுண்டர் ஒண்ணும் குறைஞ்சவர் இல்லையா? அவர் வர்ற வரைக்கும் இவர் நின்றுதான் ஆகணும். ஊர் ஊரா சொல்லுது கவுண்டர் தான் வசத்தை கலந்தாரு. நீங்க என்ன உட்காந்து வாங்குறா? நிறுத்தியா? எங்களுக்கு தெரியாதா? ஐயா, இதெல்லாம் சின்ன கவுண்டர் தோட்டத்தை மறந்துட்டா பாத்தாங்க. குளத்துல இருந்து தாங்க எடுத்தோம். பிரசிடண்ட் ஐயா சாட்சிங்க இருக்கு. இது எங்களால நம்ப முடியாதுங்க. அக்கா அக்கா அக்கா, மாமா எங்க பஞ்சாயத்து போயிட்டாங்களா? எங்க அப்பா வீட்டுல பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். மாமாவை பஞ்சாயத்துல சிக்க வைக்க போறாங்களா? குளத்துல விஷம் கலந்தது மாமான்னு சொல்ல போறாங்க. பொய் சாட்சி சொல்ல மலைசாமி போயிட்டு இருக்கு. எப்படியாவது காப்பாத்துக்கா. மாதிரி உன் ஆளாக்கி பார்த்த குடும்பத்தையே பாழாக்க நினைக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? காஞ்சு போற எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு கவுண்டர் கௌரவத்து மேலே கை வைக்க பாக்குறியா? உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணிராத. கேவலம் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்த நீ திடீர்னு ஒரு நாள் கவுண்டச்சி ஆயிட்டான்னு எனக்கே புத்தி சொல்ல வந்துட்டியா? படிச்சவனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்ன்றது உன் புருஷனுக்கு தெரியல. அது என்னன்னு புரிய வைக்கிறதுக்கு தான் இப்ப நான் போய்கிட்டு இருக்கேன். பழனிசாமி, நீ தங்கத்துக்கும் தகரத்துக்கும் வித்தியாசம் தெரியாம போய் மவராச மாதிரி ஒரு ஈ எறும்பு கூட தீங்கு நினைச்சது இல்ல. அவருக்கு எது நோய் சாட்சி சொல்ல போயிடாத. உன் கால்ல வந்து கேக்குற, அவருக்கு துரோகம் பண்ணிடாத. அம்மா,
உங்களை பார்க்க உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரு. இவ்வளவு பெரிய காரியத்தை நீ என்ன புள்ள நடந்துச்சு? பஞ்சாயத்துல உங்களுக்கு எதிரா பொய் சாட்சி சொல்றதுக்காக மலைச்சாமி போயிட்டு இருந்தான். எனக்கு எதிரா மலைச்சாமி பொய் சாட்சியா? ஆமாங்க, இதெல்லாம் உங்க மச்சான் சக்கரை கொண்டு செஞ்ச சூழ்ச்சிதாங்க. உங்களை பார்த்து கையெழுத்து கும்பிடுற ஊர் சனங்க முன்னாடி நீங்க தலை குனிஞ்சு நிக்கணும்னு திட்டம் போட்டதே அவன் தாங்க. அவங்க பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுட்டு வடிவதாங்க ஓடி வந்து என்கிட்ட சொன்னா. ஒரு சின்ன எறும்பு கூட தீங்கி நினைக்காத நீங்களா இப்படி? வேண்டாம் ஐயா, நியாயத்துக்காக மட்டுமே துண்ட தூக்குற இந்த கையால மனசுல துண்டு போட அருவாளை தூக்கிட்டீங்களே. வேண்டாம் ஐயா, இந்த பூமி தாங்காதியா. ஐயா வெல்ல சீக்கிரம் ஒரு பாட கட்டி வை. இல்ல உனக்கு சேர்த்து பாட கட்டுறதுக்கு ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி வை. சக்கரை கவுண்டர் வீட்டுக்கு சின்ன கவுண்டர் கோவமா அருவாளை தூக்கிட்டு போறானா? ஐயா, இந்த நேரத்துல இவன் எதுக்குடா அங்க போறான்? அத கேட்டதுக்கு தான் இந்த துண்டை தூக்கி போட்டுட்டு போய் ஒரு பாட கட்டு வைன்னு சொல்லிட்டு போறாராத்தா. அவர் போற வேகத்தை பார்த்தா என்ன நடக்கும்னே தெரியலாத்தா. லக்ன பத்திரிகையெல்லாம் படிச்சு முடிச்சாச்சு. பொண்ணுக்கு பொட்டு வைக்கிறவங்க எல்லாம் சட்டு புட்டுன்னு வந்து வைங்க. என்னை அப்படி பாக்குறீங்க? அக்கா பொண்ணு நிச்சயதார்த்தம், அதுக்கு வந்திருப்பாரு. வருஷத்து பகைய மறந்துட்டு கூப்பிடாத வீட்டுக்கு கவுண்டர் காலடி எடுத்து வச்சிருக்காருன்னா அதான் ரத்த பாசம். அதான் சின்ன கவுண்டரு. ஊரு பேரு தெரியாதவன் விட்டு கல்யாணத்துக்கு உரிமையோட போற வழியா சின்ன கவுண்டரு? இது சொந்த அக்கா பொண்ணாச்சே. வரமாட்டீங்களோன்னு நினைச்சேன். கல்யாணம் முடிஞ்சு உன் புருஷன் கூட இந்த ஊரை விட்டு போகும்போது இந்த தாய்மாம ஓட்டு சீதனமும் கூட வரும். என்னத்த அப்படி பாக்குற? நான் உன் பிள்ளையாச்சே, ஆத்திரத்தோட தான் போனேன். ஆசீர்வாதம் பண்ணி போட்டு வாரு.
இது என்னங்க அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல புள்ள, நீ சாப்பிட்டியா? என்னைக்கு நீங்க என்ன தொட்டு தாலி கட்டினீங்களோ அன்னையில இருந்து இந்த உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் நீங்க சாப்பிட்ட எச்சி இல்லையோ இல்ல எச்ச தட்டிலையோ தான் நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன். என்னங்க நான் அப்படி பாத்துக்கிட்டு இருக்க ராசா? ஒண்ணுமில்ல அத்தா, என்னால சாப்பிட முடியல. தவசி தவசி, உனக்கு ஏதாவது தெரியாடா? இந்த சின்ன புல்லுல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு, கேட்டா தெரியலங்கிறியே. இந்த ஊர்ல என்ன தவிர வேற எவனுக்குமே அறிவில்ல. உன்னையா தேத்தலான்னு பார்த்தா நீ அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்கே. மட சாம்பிராணி தெரியுதாடா? ஏன்டா என்ன குடிச்ச நாய் மாதிரி அழுகுற? சொல்றா. அடங்க ஒக்க நீ மக்கா. அழுதா விட்டுருவனா? சொல்றா. ஏய் 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 குழந்தை பையா, நீ அங்க தடி குடுந்தான்னு ஊரே பேசிக்கிறாங்க, இங்க குப்பர் படுத்துட்டு என்ன பண்றா? அவர் தடி குடுந்தாங்க, நான் மாட்டிக்கிட்டேன். அண்ணே உட்காருங்க அண்ணே. அண்ணே புல்லு தடிக்க விட்டு பயில்வான்லாம் விழுதான்னு சொன்னாங்களே, அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன். என்றா இது என்னண்ணே? புல்லு. இப்ப இப்பவும் புல்லுதான். ஆஃப். இப்ப நீயே சொல்றா. கோட்ரு. இப்ப பாருங்கண்ணே, இது மறுபடியும் புல்லுண்ணே, இது மறுபடியும் ஆப்புண்ணே, இது மறுபடியும் கோட்டுண்ணே. இது கொஞ்சிடுறா. இது என்னன்னு சொன்ன? முழு புல்லுண்ணே. முழு புல்லு. ஆ, இப்ப தமிழ்ல நான் என்னன்னு விவரமா சொல்லட்டுமா? சொல்லுங்கண்ணே. இது அரை. அரை. இப்போ காலு. காலு. ஐயோ. இப்பவும் காலு, ஐயையோ. இனிமேலும் காலு. ஐயோ. டேய், டேய், வேட்டி எடுத்து போடா. ஒன்றரை வேட்டியா? அவங்கிட்ட ஏன்டா வேட்டி அவுத்து கொடுத்த? அவர் ஆராய்ச்சி பண்றாருங்க, அதனால தாங்க அவுத்து கொடுத்தேன். ஆமா, அவர் பெருசா அணுகுண்டு ஆராய்ச்சி பண்ண போறாரு, இவர் வேட்டி அவுத்து கொடுத்திருக்காரு. சித்தங்கூர நான் வரலன்னா அவன் ஆராய்ச்சி முத்தி போய் உன் கோமணத்தூரி இருப்பான். உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஆளுகளையும் மூஞ்சிகளையும் பாடுறான். ஐயோ என்ற வேட்டிங்க. ஒன்றரை வேட்டினா மூட்டை ஆத்து வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துட்டு 1.25 வேட்டி வாங்கிட்டு போடா. ஏய், இப்ப என்ன பண்ண? அழுதுங்க. ஏன் இப்படி எப்படிங்க ஆத்து வரைக்கும் வர்றது? இப்படியே ஆத்து வரைக்கும் வரலன்னா அப்படியே போய் ஆத்து வரைக்கும் வா. வாடா. அத்தா, தெய்வான் இல்லாத வீட்டுல எனக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே சந்தோஷம் இல்ல. எத்தனை ரூபா செலவானாலும் சரி, அவளை நான் கூட்டிட்டு வர போறேன் அத்தா. டேய், பஞ்சாயத்துல ஒருத்தர் மேல குத்தம் இருந்தா அது தீர்றதுக்கு முன்னாடி ஊரை விட்டு போக கூடாது இல்லையா? என்னடா சின்ன கவுண்டர் போறாருன்னு பாக்குறியா? போன தடவை தான் போலீஸ் கோர்ட்டுன்னு போயிட்டு வந்துட்டாரு. இந்த தடவை போறதா இருந்தா வீட்டுல இருந்து யாராச்சும் கூட்டிட்டு வந்து பஞ்சாயத்து திணையில உட்கார்ச்சி வச்சுட்டு தானே போவாரு. ஆமா ஆமா, அந்த சட்டத்தை போட்டதே அவர்தானே. அத்தா, வெள்ள மடக்கில இருக்கிற தண்ணி நல்ல தண்ணி, அந்த மடக்கில இருக்கிறது நான் விஷம் கலந்தத அந்த ஊர் ஜனங்களாம் சொன்னாங்களே அந்த தண்ணி. பொழுது சாயறதுக்கு முன்னாடி நான் திரும்பி வந்துட்டேனா நல்ல தண்ணிய குடி. அப்படி நான் வரலனா நீ ஏன்டா மறுவுற? ஆத்தா நான் இருக்கிறேன்ல, நீ தைரியமா போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். இத பாருங்க கவுண்டரே, கோர்ட்டு கேஸ்னு வந்தா நாங்க சொன்னபடிதான் கேட்கணும். அதை விட்டு போட்டு நான் தான் கொன்னேன்னு தொடர்ந்து உண்மையே பேசிட்டு இருக்கும் சம்சாரம். அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா ஜாமீன்ல எடுக்கவே முடியாது கவுண்டரே. என்ன வைக்கலையா? இதுக்கு வேற வழியே இல்லையா? ஒரே ஒரு வழிதான் இருக்கு கவுண்டரே. என்னங்க?
பொய் சொல்லணும். அப்படி பொய் சொல்லன்னு வச்சுங்க, எங்க பொழப்பு நடக்காது. அப்படி பொய் சொல்ல மாட்டேன், உண்மையை தான் சொல்லுவேன்னு சொன்னா உங்க பொண்டாட்டி ஜாமீன்ல எடுக்க முடியாது. அவங்க ஜாமீன்ல வர்றதும் வராதும் அவங்க கையில தான் இருக்கு. அதனால அவங்களே போய் பாருங்க. நான் சொன்னதுல என்னங்க தப்பு? ஊருக்கே நீதி சொல்ற கவுண்டரோட பொண்டாட்டி உண்மையை சொல்றதாங்க நியாயம். நான் செஞ்ச காரியத்துக்காக வெக்கப்படலிங்க, பெருமைப்படுறேன். இல்ல புள்ள, 1.5 கடத்துல தாலி கட்டினதுக்காக நான் தான் ரொம்ப பெருமைப்படுறேன். இப்ப நடந்துட்டு இருக்க இந்த கேஸ்ல முக்கியமான பிரச்சனை என்னன்னாக்க, தம்பி கொஞ்சம் நில்லுங்க. நீங்க சின்ன கவுண்டர் தானே? ஐயா, உங்களுக்கு என்ன உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்களை எனக்கு நல்லா தெரியும். உங்க மாதிரி ஆளுங்களோட காலடி இந்த மாதிரி இடங்கள்ல படவே கூடாது. நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயா, உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் என்னால முடிஞ்சவரையும் தீர்த்து வைக்கிறேன். வாங்க வாங்க. ஊர் பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கிற உங்களுக்கே இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கேன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். கவலைப்படாதீங்க. எப்படியாவது உங்க சம்சாரத்தை ஜாமீன்ல கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. ரொம்ப நல்லதுங்க. அண்ணா போலீசார நேரமாச்சுனே. டேய், போன கவுண்ட திரும்பி வருவாங்க. அப்படியே திரும்பி வந்தாலும் அவன் ஆத்தா கொல்லி போட தாண்டா வரணும். ஆத்தா, டேய், ஊருக்கே நீதி சொன்ன குடும்பத்தை இப்படி வீதி கொண்டு வந்து நிறுத்திட்டீங்கடா. ஊரு ஜனங்கள்லாம் தொண்டை வத்தி தவிக்கும் போது தான் சொந்த நிலத்திலேயே குளத்தை வெட்டி தானமா கொடுத்தாங்க. அதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனை? ஐயா, கோயில்ல வச்சு கும்பிட வேண்டிய இந்த தெய்வத்தை இப்படி நடிச்சதுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களா ஐயா? இது அடுக்குமா ஐயா? ஏண்டா, ஊரே கூடி சும்மா இருக்கும்போது உனக்கு என்னடா? நான் உப்பு போட்டு திங்கிறேன்டா. டேய், பெத்தமவனே நவலன்னா விச தண்ணி குடிச்சிருன்னு சொல்லிட்டு போயிட்டான். நடுவுல நீ யாரா? நான் வேணா அந்த ஆத்தாவுக்கு பிள்ளையா இல்லாம இருக்கலாம்யா. ஆனா ராமருக்கு ஒரு அணில் மாதிரியா? நீங்க எல்லாம் குடியாரவங்களா ஐயா? 25 வருஷமா நான் செஞ்ச தப்புக்கு இப்பதான் நான் பரிகாரம் தேட போறேன். இத்தனை நாள் உங்க துணியை துவைச்சனே, அதுக்காக நான் வெக்கப்படுறேன். ஐயோ, இது வரைக்கும் உங்க அழுக்கு துணி எல்லாம் நான் துவைச்சிட்டு இருந்தேன். இனிமே உங்க மனசுல இருக்கிற அழுக்கு நீங்களே துவைக்கணும். அது வரைக்கும் இந்த ஊர் ஜனங்க துணியை துவைக்கவே மாட்டேன். இது இந்த ஆத்தா மேல சத்தியம்யா. டேய், அவன் அந்த இடத்தை விட்டு இழுத்துட்டு போங்கடா. ஆத்தா, 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 ஐயோ, என்ன விடுங்கய்யா. ஐயோ, என்ன விடுங்கய்யா. ஐயோ, என்ன விடுங்கய்யா. ஆத்தா, ஆத்தா. பொழுது சாஞ்சிட்டு இருக்கு. இந்த ஊர் ஜனங்களை யாராவது ஒருத்தர் அந்த விச தண்ணி எடுத்து கொடுங்கயா. இப்ப நீங்க எடுத்து கொடுக்கறீங்களா இல்ல நானே எடுத்து கொடுக்கட்டா? என்னடா சொன்ன? டவுனுக்கு போனது திரும்ப கூடாது, ஆத்தா ஹவுஸோட இருக்க கூடாது சொன்னேன்ல, கருத்துட்டியாடா? யோ, நாளையில இருந்து துணி நான் தான் வெளுக்க போறேன். எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே? அண்ணே, அண்ணே, இங்க என்ன படுத்துக்கிட்டு இருக்கீங்க? சாமி சாஞ்சு போச்சு. நம்ம ஊருக்கு சாச்சிட்டானுங்க.
அந்த கவுண்டர் எப்ப நிமிர்வாரு யோசனை பண்ணிட்டு இருக்கேன்டா. என்று அது கையில தேங்காய் பழம் தட்டு ஏதாவது காதுகுத்துக்கு போறியா? இல்லண்ணே, நீங்க இந்த தொழில விட்டீங்கல்ல, அதனால அந்த பதவியை நான் ஏத்துக்கலாம்னு. நான் பாத்துக்கிட்டு இருந்தது மந்திரி பதவி, அத நான் விட்டுட்டு போறேன். அதுக்கு பதிலா நீ ஏத்துக்க. டேய், எனக்கு சூடு சொரணை இருக்குடா. அதனாலதான் இந்த ஊர் அயோக்கியங்க துணியை துவைக்க மாட்டேன்னு. உனக்கு தான் சுத்தமா அது இல்லையே. ஆமா, உன்னை நம்பி எவன்டா துணி போட்டா? இவர் தானே. இவரா? ஓ, இவரா? ஆமா, நீங்க முதல்ல பதவி ஏத்த உடனே இவர் அயல் நாட்டு அதிபர் செலவிய இவர்கிட்ட கொடுத்து இவரு சோதனை பண்றாரு. டேய், இவனே ஒரு இத்து போனவன். இவன் போட்டிருந்தது ஒரு இத்து போன பனியன். இவங்கிட்ட சலவைக்கு எடுத்த நீயும் ஒரு இத்து போனவன். ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கெடுத்துறாதீங்கடா. ஐயோ, அப்படிலாம் செய்ய மாட்டோம்னே. அப்ப அந்த ஆசீர்வாதம். ஏய், ரொம்ப வெறுப்பேத்தாத. சாமி சிலைன்னு கூட பார்க்க மாட்டேன். எடுத்து மண்டை மேல அடிச்சு போடுவேன். சரி, இந்த வெத்தலை பாக்க எடுத்துக்கோங்க. வெத்தலை பாக்க நான் எடுத்துக்கிட்டா தேங்காய் பழத்தை வெளியே எடுத்துட்டு போய் வித்தரலாம்னா? என்ன ஓமண்ணா? போடா. எடுத்துக்கிட்டேன். போடா. ஐயோ, எப்படி உதைக்கிற? எத்தனை நாளைக்கு இந்த கௌரவம் பாக்குறேன்? என்னன்னு நீங்க ஒரு தொழிலாளிக்கு தொழிலாளி ஒரு ஆதரவு தருவது இல்லையா? எது? அதாவது ஒத்துழைப்புண்ண. இதுதான் ஒத்துழைப்பு. சீக்கிரம் வாடா டேய். இருடா, கால முழுகுது. ஐயோ டேய், டீச்சர் மயக்கமோட விழுந்துட்டாங்க. எல்லாரும் கூப்பிடுங்க. ஐயோ, ஆமா டேய், டீச்சர் மயக்கமோட விழுந்துட்டாங்க. ஒரு நூலு ரெண்டு நூலு அறுந்து போச்சுன்னா முடிச்சு போட்டு தறி நெஞ்சிடலாம். நூலு முச்சோட அறுந்து போச்சுன்னா எப்படி தறி நெய்யறது? ஐயோ, கவுண்டர் விட்டு ஆம்பளைகளே அடுத்த விட்டு பொண்ணுங்களை திரும்பி பார்க்க மாட்டாங்கன்னு பெருமைப்பட்ட காலம் போய் கவுண்டர் விட்டு கன்னி பொண்ணு எவனோ ஒரு மகன் தெரியாதவனுக்கு முந்தி விரிச்சுட்டான்னு ஊரு பேசுற மாதிரி வச்சுட்டியே. ஆறுல சனின்னா அர்ச்சனை பண்ணிடலாம். நீ பேர்லயே சனியை வச்சுக்கிட்டு இருக்கிறியே. யாருடி? யாரு உன் வயிற்றுல வளர அந்த பிள்ளைக்கு அப்ப யாரு? ஐயா சொல்லு, ஐயா சொல்லுடி. ஆத்தா கிடந்து இப்படி தவிக்குது இல்ல, யாருன்னு உன் வாயை திறந்து சொல்ல முடியும்? வழி தவறி நடந்தாலே என் மகன் ஒத்துக்க மாட்டான். நீ இப்படி மரம் தவறி போய் வந்து நிக்கிறியே, இத அவன் எப்படி தாங்க போறான்? நான் என்ன பண்ணுவேன்? இத நான் என் பிள்ளைகிட்ட எப்படி சொல்ல போறேன்? என்னாச்சு? என்ன நடந்தது ஆத்தா? என்ன நடக்கல? உரம் பாஞ்ச ஒன்றரை உடம்பு ஓடாகிற மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சு போட்டு வந்து நிக்கிறாளே, இத நான் உங்ககிட்ட எப்படியா சொல்ல போறேன்? கவுண்டரையா, பள்ளி பொண்ணு உண்டாயிருக்கையா. நடந்தாலே கவுண்டர் சரியா விசாரிச்சு தீர்ப்பு சொல்லுவாரு. இப்ப தான் வீட்டுக்குள்ளேயே நடந்தத விசாரிச்சு சொல்லாமலா இருப்பாரு? அவன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்ப நான் தான் பெரிய மனுஷன் வீட்டு விஷயம் இப்படித்தான்ப்பா. பொண்டாட்டி இருக்கும் போதே இன்னொன்னு வச்சுக்குவாங்க. இது கவுண்டர் விஷயத்துல உண்மையாயிடுச்சு பாத்தியா? வீட்டுல பொண்டாட்டி இருக்கும் போது கொழுந்தியா கிட்ட காதை புடிச்சு விளையாண்டாரு. பொண்டாட்டி வேற ஜெயிலுக்கு போயிருச்சா, கவுண்டர் வேற விதமா விளையாட்டாரு போல இருக்கு. ஆனா வெள்ளையும் சொல்லையும் வெறும் வேஷம் தாயா. வெப்பாத்தி வச்சுக்கிறவன் தான் பெரிய மனுஷன் ஆயி போச்சு பாத்தியா? இது என் வீட்டு விஷயம். இதுக்கு மேல யார் பேசினாலும் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். வாவுல உள்ள போலாம். டேய் தவசி, நில்றா. அவளை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த வீட்டு கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக ஒருத்தனை வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போனாலே அவதான்டா என் புள்ள. அவ காப்பாத்துற கௌரவத்தை தெருவுல கொண்டாந்து நிறுத்திட்டியே. நீ எனக்கு பிள்ளையும் இல்ல, நான் உனக்கு ஆத்தாலும் இல்ல, இந்த வீட்டுல உனக்கு இடமும் இல்ல. போயிரு. இன்னொரு தடவை என்ன ஆத்தான்னு கூப்பிடாத, என் மூஞ்சில முழிக்காத. போயிரு.
எனக்கு எந்த ஜாமீனும் வேண்டாம். தயவு பண்ணி என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. என்ன விட்டுருங்களேன். என்னம்மா இது? உங்க வீட்டுக்காரர் தவசி எவ்வளவு நல்ல மனுஷன். அவருக்காகத்தாம்மா இந்த ஜாமீனையே எடுத்திருக்கேன். ஏம்மா வேண்டாங்கிற? அத நான் எப்படிங்க சொல்லுவேன்? இனிமே அந்த மனுஷன் மூஞ்சிலேயே நான் முழிக்க மாட்டேன். என்ன விட்டுருங்களேன். இதப்பா, ஜாமீன் எடுத்ததுதான். எப்ப நீ போகணும்னு விரும்புறியோ அப்ப போகலாம். நான் வரேம்மா. என்ன இதெல்லாம்? என்னாச்சு உனக்கு? இந்த உடைஞ்சு கிடக்கிற பானை மாதிரி என் மனசு உடைஞ்சு போச்சுங்க கவுண்டர் ஐயா. இந்த ஊருக்காக எவ்வளவு நல்லது பண்ணிருப்பீங்க. வீட்டுக்கு போய் இந்த ஊர் ஜனங்க முகத்திலேயே முடிக்கிறது இல்லைன்னு உட்கார்ந்தா நான் தண்ணி குடிக்கிற டம்ளர்ல இருந்து தெய்வமா நினைக்கிற இஸ்திரி போட்டி வரைக்கும் கவுண்டர் ஐயா நீங்க வாங்கி கொடுத்தது அதெல்லாம் என்ன ஏளனமா பாக்குது ஐயா. இனி இந்த ஊர்ல நான் இருக்க மாட்டேன் ஐயா. நான் எங்காவது போயிரு கவுண்டர் ஐயா. நான் எங்காவது போயிரு. ராமர் வனவாசம் போனப்ப சீதையும் லட்சுமணன் கூட போனாங்க. எனக்கு அப்படி யாரும் வரலையே. நீயாவது கூட இருப்பன்னு நினைச்சேன். இப்ப நீயும் போறேங்கிற. போவல்ல? போ. ஏன் நிக்கிற? போ. கவுண்டரையா, நான் உங்களை விட்டு போக மாட்டேயா. நான் உங்களை விட்டு போக மாட்டேயா. வெல்ல ஏண்டி கத்துற? மரியாதையா உண்மையை சொல்லு. சொல்லுடி, சொல்லு, சொல்லு, சொல்லு. உன்னை என்ன செய்றேன் பாரு. எழுந்திருடி, எழுந்திரு. போட்டு கொடுத்த ரவிக்கு எல்லாம் காணாம எங்கடின்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்லி பிடிவாதமா பிடிக்க. நீ பட்னி கிடந்தா மட்டும் நான் விட்டுடுவேன் நினைக்கிறியா? அடிக்காதீங்க சித்தி. அடிக்காம பெத்த அப்பனையே காட்டி கொடுக்கிற உனக்கு கல்யாணம் வேற கேக்குதாடி? சொல்லுடி, சொல்லு. டேய் தம்பி, இவளை வெளியே விட்டா இவங்க அப்பா மட்டும் இல்ல நம்ம எல்லாரும் மாட்டிப்போம். இவ வெளியே போகாம நீதான் பாத்துக்கணும். என்னங்க புரியாம பேசுறீங்க? இப்ப உங்க பொண்ணோட வாய் அடக்கல, அப்புறம் நம்ம எல்லாரும் ஒட்டு மொத்தமா அடங்கி போயிட வேண்டியதுதான். ஐயா ஐயா, உங்களை பாக்கிறதுக்கு தூக்கநாயக்கம்பாளையத்துல இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. இத பாருங்க, 5-6 தடவை லெட்டர் போட்டாச்சு. 2-3 தடவை ஆள் அனுப்பிச்சும் பார்த்தாச்சு. நீங்க கல்யாணத்தை நடத்துற மாதிரியே தெரியலையே. அதான் 2 லோன் கேட்டு போலான்னு வந்தனுங்க. என்னப்பா சும்மா இருடா. எத்தனை நாளைக்கு காத்துட்டு இருக்கறத? என்னங்க இது? இந்த கல்யாணம் நடக்கலையேன்னு முறைப்படி வருத்தப்பட வேண்டியது நாங்க. நீங்க ஏன் அனாவசியமா ஆயிட்டுக்கிறீங்க? கொஞ்சம் பார்த்து பேசுங்கம்மா. உங்க பொண்ணுக்கு எங்க பையனை பிடிச்சிருக்குது, வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சனாதான் பொண்ணு கேட்டே வந்தோம். இப்ப இந்த மாதிரி பேசுற என்னமா அர்த்தம்? சொல்லுங்க சக்கர கவுண்டர. அப்போ என் பொண்ணுக்கு பிடிச்சது, இப்ப பிடிக்கல. மறுபடியும் எப்பாவது பிடிக்குதுன்னு சொன்னா சொல்லி அனுப்புறோம். இப்ப நீங்க புறப்படுங்க. அப்போ நடந்து முடிஞ்ச நிச்சயதார்த்தத்துக்கு என்னங்க அர்த்தம்? நடந்து முடிஞ்ச கல்யாண வாழ்க்கையே சரியா இருக்க மாட்டேங்குது. நீங்க நடனா நிச்சயதார்த்தத்திலே நிக்கிறீங்க. என்னங்க இது ரொம்ப அநியாயம் பண்றீங்க. தம்பி, போயிடணும்னு சொன்னா போயிடணும், இல்லனா நாங்களே அனுப்பி வச்சிடுவோம். சௌகரியம் எப்படி? வாடா போலாம். நான் துவைக்கிற இடத்துல இந்த எருமாட்டை விடுவாங்க, அருவி கட்டுவாங்க. எவ்வளவு துணி தான் துவைக்கிறது? மாமா, நான் ஆபத்தில் இருக்கிறேன், என்னை காப்பாற்றுங்கள். வடிவு துணியாச்சே, யாருக்கு எழுதியிருக்கோம்? சின்ன கவுண்டர் இருக்குமோ? வள்ளி, வள்ளி கொஞ்சம் பொறுத்துக்குதாயி, கொஞ்சம் பொறுத்துக்க. எவ்வளவு நாச்சமே இப்படி கடந்து துடிக்கிறாளே, என்னாச்சுன்னு தெரியலையே. என்னன்னு சொல்றது அம்மனி? சொல்லுல, குழந்தை தலை புரண்டு கிடக்குது. 2 உசுர்ல 1 உசுரை தான் காப்பாத்த முடியும். சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிடுங்க அம்மனி.
அந்த கிழவி பெத்த மகனுக்காக வக்காலத்து வாங்க வந்திருக்காளேன்னு நினைக்கிறியா? நான் அதுக்கு வரல தாயி. நீயும் மாலஸ்தீன்னு எனக்கு தெரியாதா? நீ அம்மாவா இருந்த ஆளாக்கு நீயே உங்களோட தங்கச்சி. அவ இப்ப அம்மா ஆக போறா. ஈருசுருக்காரி, முத பிரசவம். எவ்வளவுதான் கோபம் இருந்தாலும் அதை காட்டுறதுக்கு இது நேரம் இல்ல தாயி. என்ன பாக்குற? என்ன நீ ஆத்தாவ மதிக்கிறது நேசம்னாக்கா மறு பேச்சு பேசாம எம்பட கூட புறப்பட்டு வா. கவுண்டரையா, கடுதாசி வந்துருங்க. என்னங்க கடுதாசில என்ன எழுதுங்க பார்த்து சொல்லு. ஐயா, யாரோ ஜட்ஜி எழுதிருக்காரு. உங்க சம்சாரம் வெட்டினதால மலைச்சாமி சாகலிங்களாமா. ஏதோ மூச்சு திணறி போய் செத்துருக்காரு. அதனால ஜாமீன் எடுத்தாச்சுன்னு எழுதிருக்காருங்க. எப்படி இறந்தான்னு எழுதியிருக்காரு? மூச்சு திணறி செத்துட்டானுங்களா? வணக்கம்ங்க. வணக்கங்க. நீங்க அச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணீங்க ஒரே காரணத்துக்காகத்தானுங்க நான் என் பையனுக்கு வேற இடத்துல பொண்ணு பார்க்காம இருக்கிறேனுங்க. என்ன சொல்றீங்க? உங்க மச்சான பத்தி தான் சொல்றேனுங்க. இப்ப என்னாச்சு? நிச்சயதார்த்தம் பண்ணி 6 மாசம் ஆச்சுங்க. லெட்டர் போட்டு பார்த்தா, ஆள் அனுப்பிச்சு பார்த்தா எந்த பதிலும் இல்லைங்க. எதுக்கு நேர்ல கேட்கலான்னு போனா பொண்ணை கூட கண்ணுல காட்டாம இருந்தாலும் இடக்க முடுக்க பேசுறாருங்க. ஐயா, வீட்டுக்குள்ள வடிவு அலற சத்தம் கேக்குதுங்க. அந்த பொண்ணு ஏதோ கொடுமைப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேங்க. கவுண்டரியா, வடிவுக்கு ஏதோ ஆபத்து போடுறீங்க. இந்த ரவுக்கு தொழில எழுதி இருக்குங்க. சின்னட போய் அம்மாவாசை உங்களை காட சொன்னானுங்க. மரியாதை கொடுக்காத வீட்டுக்குள்ள இப்படி தெரியாம நுழைறதுதான் பெரிய மனுஷனுக்காக. சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும்தான் இந்த சின்ன கவுண்ட தலையிடுவான். எங்க அக்கா பொண்ணு வடிவு எங்க இருக்கா உடனே தெரிஞ்சாங்கன்னு அவளை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்தாகணும். பெத்தப்ப எனக்கு தெரியாதா தான் பொண்ணு எங்க எப்படி யார் கூட சேர்க்கணும்னு? அவ உடம்பு வாய்க்காக்கரையில் ஒதுங்கன்னு நினைக்கிறேன். நீதியை காப்பாத்துற பரம்பரையாச்சே, முடிஞ்சா அவ உடம்பையாவது காப்பாத்து. அவ உசுருக்கு ஏதாச்சும் ஆச்சு உன்னை உரு தெரியாம அழிச்சிருவேன். ஜாக்கிரதை. ஆம்பளை பிள்ளாமணி என்னக்கா அப்படி பாக்குற? இது முறை தவறி பிறந்த குழந்தைதாக்கா. ஆனா ஊர நீயும் நினைக்கிற மாதிரி முந்தானிக்கு துரோகம் பண்ணி பொறுக்கலக்கா. இத்தனை நாள் மறைச்சு வச்சிருந்த உண்மையை சொல்ற, என்ன நம்புக்கா. இந்த குழந்தைக்கு அப்பா ஆத்தா இல்லக்கா. நீ வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனியோ அந்த மலைச்சாமி தாக்கா இதோட அப்பா.
மலைச்சாமியோட உடம்பு வந்திருக்குன்னு சொல்லி அத்தா ஊர் சுடுகாட்டுக்கு போனாரு. அங்க அவரோட கையில என் பேரு பச்சை குத்தி இருந்தது அத்தா பார்த்துட்டா இருக்கு. எனக்கும் மலைச்சாமிக்கும் பழக்கம் இருந்தது. அத்தா அப்பவே புரிஞ்சுக்கிட்டாரு. மலைச்சாமியோட குழந்தை என் வயித்துல வளர்றது தெரிஞ்ச உடனேயே நான் தற்கொலை பண்ணிக்க போனேக்கா. பார்த்தான் தான் என்ன காப்பாத்தினாரு. நடந்ததை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியமா வாங்கிட்டாரு. அக்கா, தெருவுக்கு வந்துட்டு என்னோட மானத்தை காப்பாத்துறதுக்காக அத்தா பழைய தம்மாலேயே போட்டுக்கிட்டாருக்கா. அதனால இந்த வீட்டை விட்டே போயிட்டாருக்கா. இந்த குழந்தை தப்பா பிறந்திருந்தாலும் அது ஏன் குழந்தைக்கா? குழந்தை மேல சத்தியமா அத்தா உத்தம இருக்கா. என்ன தப்புக்கா? அத்தா உத்தம இருக்கா. இவளை நீ காப்பாத்துறத நினைக்காத. மேட்டுத்தால இருக்கிற உன் மச்சாங்கிட்ட இவளை ஒப்படைச்சாதான் உன் பொண்டாட்டி உனக்கு உசுரோடு கிடப்பா. என்னடா சொன்ன?
வரைக்கும் நாம கிணறு வெட்டுறதுக்கு தான் வெடி வச்சிட்டு இருந்தோம். இப்போதான் ஒரு குடும்பத்தையே அழிக்கிறதுக்கு வெடி வைக்கிறோம். ஜாக்கிரதையா பார்த்து வைங்கடா. வாங்க, நல்லா பார்த்து வைங்க. வெடிக்கிறதுல எந்த தப்பும் வரக்கூடாது. டேய் நில்லுடா. நீங்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் உசுருக்கு உசுரான பொண்டாட்டியோட உசுரு இப்ப என்ற கையில இருக்கு. அங்கே நில்ற. உன் பொண்டாட்டிய உசுரோட பார்க்க வேண்டாமா? நீ அங்கே நின்று என் பொண்ணு அனுப்பி வை. உன் பொண்டாட்டிய நான் மேல அனுப்பி வைக்கிறேன். இந்த இடம் வெடிச்சு சிதற வரைக்கும் சின்ன கவுண்டம் உள்ள போகாம பாத்துக்க.
நீ என்ற பிள்ளடா. ஐயா ஐயா என்ன ஆஸ்பத்திரி கொண்டு போறதுக்கு முன்னாடி பஞ்சாயத்து கூட்டு போனியா? நான் சாட்சி சொல்றியா? நீ பஞ்சாயத்துல போய் சாட்சி சொன்னேன்னு வை, சின்ன கவுண்டனோட மானம் உள்ளூர் மாத்திரம் தான் போகும். நீ சாட்சி சொல்லாமலே போயிட்டேன்னு வை, சின்ன கவுண்டனோட மானம் உள்ளூர் மாத்திரம் இல்ல, வெளியூர் மாத்திரம் இல்ல, கப்பல் ஏறி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடும். ஐயா என்ன சொல்றீங்க? சுவாச நிறுத்தி போடலான்னு சொல்றேன். ஐயா உன்ற விசுவாசத்தை காட்டுறதுக்கு இதை விட நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது தம்பி. ஐயா என்ன பாக்குற? சுவாச நிறுத்தி போடு. குளத்துல விஷத்தை கலக்க சொன்னவன் நான் தான். அந்த விவகாரத்துல மலைச்சாமியை கொன்னவனும் நான் தான். மலைச்சாமியை அந்த வள்ளி பொண்ணை காதலிக்க வச்சு அவ வயத்துல குழந்தையும் கொடுக்க வச்சு குழப்பத்தை உண்டாக்குனவனு நான் தான். என்னை காப்பாத்திக்கிறதுக்காக பெத்த பொண்ணையே கொலை செய்ய முயற்சி பண்ணவனும் நான் தான். பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் தண்டனை கொடுக்க வேண்டிய பொறுப்பை உங்ககிட்டயே ஒப்படைக்கிறேன். ஐயா நில்லுங்க ஐயா, ஐயா நில்லுங்க ஐயா, நில்லுங்க நில்லுங்க ஐயா, நில்லுங்க ஐயா. எல்லாரும் பேசாம போறீங்களே, எனக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க ஐயா. ஐயா என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. எல்லாரும் பேசாம போறீங்களா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. ஏதாவது தண்டனை கொடுங்க ஐயா. ஐயா எனக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க ஐயா. ஐயா அம்மா, ஐயா ஐயா எனக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க ஐயா. அம்மா எனக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க ஐயா. ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க ஐயா, 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 எனக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க ஐயா. ஐயா எனக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க. எந்திரி. எம்பட பொண்ண தாரவாத்து கொடுக்கும் போது என்ற கால விழுந்தது, அதுக்கப்புறம் இப்ப விழுந்திருக்க. எந்திரிப்பா. நீங்களாவது எனக்கு தண்டனை கொடுங்க ஆத்தா. ஆத்தா நீங்களாவது எனக்கு தண்டனை கொடுங்க. மச்சான், அரசாங்கம் உனக்கு தண்டனை கொடுக்க போறது என்னமோ உண்மைதான். ஆனா இந்த சின்ன கவுண்டன் பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் தீர்ப்புங்கிறது ஒரு மனுஷனை திருத்துறதுக்கு தானே தவிர அழிக்கிறதுக்காக இல்ல.